காடை பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, புதினா, கொத்தமல்லி தழை, தக்காளி. தேவையான பொருட்கள்: ½ kg காடை எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி ½ கிலோ காடை எடுத்திருக்கேன். காடையை நேரடியாக பிரியாணியில் போடக்கூடாது. மசாலா போட்டு நம்ம பரட்டி வைக்க போகிறோம். 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். 1 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கோங்க. அப்போ தான் காடை கவுல் அடிக்காது, இஞ்சி பூண்டு விழுது. நம்ம பிரியாணி செய்கிறப்பையும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். இதை நல்லா பரட்டி கொஞ்சம் தண்ணி தெளித்து பரட்டி வச்சுக்கலாம். 1 ஹவர் ஊறட்டும். பிரியாணி செய்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் நம்ம இடித்து பிரியாணியில் சேர்க்க போகிறோம். பிரியாணி செய்ய தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 5 பேர்த்துக்கு செய்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப நெய் சேர்க்க வேணாம். எண்ணெய் காஞ்சோன்னே இடித்து வச்ச பட்டை, கிராம்பு மசாலா அதில் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதோட வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பிரியாணிக்கு வெங்காயம் பொன்னிறமாக வறுக்கிறது தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதோட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 5 வெங்காயம்னா 4 தக்காளி சேர்க்கணும். நான் 5 வெங்காயத்துக்கு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். 5 பேர்த்துக்கு பிரியாணி செய்கிற அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதோட புதினா இலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா போட்டு பெரட்டி வச்ச காடையை அதோடு சேர்த்துக்கலாம். மசாலா, காடை எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதோட தயிர் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் லெமன் ஆட் பண்ணுவாங்க. நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். 2மே ஆட் பண்ணலாம். 2மே டேஸ்ட்டு தான் கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது காடை வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு கேஸை சிம்மில் வச்சு மூடி வேக வைக்கலாம். காடை நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இந்த புகையில் அவ்வளோவா கரெக்டாக தெரியல, கிளியராக தெரில. பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா கொதி வந்தோடனே நல்லா இது மாதிரி ஒரு கிண்டி விடணும். அப்போ தான் அந்த மசாலா அரிசி எல்லாம் ஒன்றா சேரும். தட்டு போட்டு கேஸை சிம்மில் வச்சு தட்டு போட்டு கரெக்டாக 15 நிமிஷம்
அல்லது 20 நிமிஷம் நம்ம தம்மில் வைக்கலாம். ஒரு குண்டானில் தண்ணி ஊற்றி, அந்த பிரியாணி குண்டானுக்கு மேலே ஒரு குண்டானில் தண்ணி ஊற்றி வைங்க. 20 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம். வெங்காய பச்சடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் தயிர், 5 வெங்காயம். தயிர் வந்து புளிக்காத தயிர், அப்போ தான் தயிர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காய பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. காடை பிரியாணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.